ஒயிட்டி ஃபேன்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. கிரில் சிக்கன் வந்து ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் எப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடும்போது ரெஸ்டாரண்ட்டோட டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்புங்க. உண்மை அதுதான். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு எங்களுக்கு. இது ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா பேர் முனி. அவங்க ட்ரை பண்ணாங்க. அவங்க ட்ரை பண்ணதுக்கப்புறமா அதை அக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அக்காவும் ட்ரை பண்ணாங்க. முனி அக்காவுக்கு பெரியவங்க விஜய் அக்கா. அவங்க ட்ரை பண்ணாங்க. அவங்க ட்ரை பண்ணி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க, "தங்கச்சி சூப்பராக பண்ணுறாடா, நல்லா இருக்குது" அப்படின்னு. அப்போ நானும் ட்ரை பண்ணுறேன்க்கான்னு நானும் ட்ரை பண்ணேன். நான் ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி தான் ட்ரை பண்ணேன். வீடியோ எடுக்கலாம், டேஸ்ட்டாக வந்தால் போஸ்ட் பண்ணலாம், டேஸ்ட் இல்லைனாக்கா வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், செம்ம சூப்பராக வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இருந்ததா நல்லா இல்லையான்னு. இங்கே நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் யாருமே பண்ணுறதில்ல. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. இது எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒன்று சொல்லிடுறேன். புதினா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. புதினா, மல்லி, பச்சை மிளகா, கரம் மசாலா, கொஞ்சமாக தயிர் 1 ஸ்பூன், லெமன் டேஸ்ட்டுக்கு, அப்புறமா பச்சை மிளகா. ஃபுல் அண்ட் ஃபுல் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் வச்சு நல்லா வலுவலுன்னு ஃபைனாக அரைச்சிட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் அரைக்க ட்ரை பண்ணுங்கள். அரைச்சிட்டு சிக்கனில் ஒரு 1 ஹவர், ½ அன் ஹவர் அப்படி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் தவா ஃப்ரை பண்ணுங்கள். டீப் ஃப்ரை நாங்கள் பண்ணல, தவா ஃப்ரை தான் பண்ணியிருக்கோம். பண்ணி பாருங்கள். தயிரும் பச்சை மிளகாயும் கலந்து லைட்டாக சால்ட் போட்டு அதில் டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் இருந்தது, அது வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டோம்.